கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நாம் கொண்டாடும் விதமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய செய்தி என்னவென்றால், இரண்டு காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அங்கே தூதன் மூலம் சொல்லும் போது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல படியுங்கள். அந்த வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். பார்த்தீங்களா? இப்படி ரெண்டு விதமான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அங்கே இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லும் போது இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன, இதனுடைய வித்தியாசம் என்ன என்பதை குறித்து நாம் முதலாவது பார்க்க போகிறோம். அடுத்ததாக அங்கே லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அங்கே தூதன் மூலம் சொல்லும் போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதன் மூலமாக பரலோகத்தின் செய்தி இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு சந்தோஷமான செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி எப்பொழுது நிறைவேறும், இதை குறித்து கூட இந்த நாளில் நாம் ரொம்ப ஷார்ட்டாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது, இயேசு என்று பெயரிடுவாயாக என்று புதிய ஏற்பாட்டில் அங்கே தூதன் மூலம் சொல்லப்பட்டது. அதே சமயத்தில் பழைய ஏற்பாட்டில் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பாருங்கள், இயேசு என்ற பெயருக்கு பாருங்கள் எபிரேய வார்த்தை ஜெகோசுவா என்கிற ஒரு வார்த்தை. ஜெகோசுவா அப்படி என்றால் ஜெகோவா ரட்சிக்கிறார் என்று அதன் பொருளாக இருக்கிறது. ஜெகோவா சேவ்ஸ். அது கிரீக்ல கூட ஜெசுவா என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பாருங்கள், ஜெகோவா தேவன் எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கிறார். யார் மூலம் ரட்சிக்கிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ரட்சிக்கிறார். இதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. இயேசு என்றால் நாம் அந்த வசனத்திலே படிக்கிறோம். படிங்கள் அந்த வசனத்தை. இயேசு 1:21 மத்தேயு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பார்த்தீங்களா? இயேசு என்ற பெயருக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அர்த்தமாக இருக்கிறது. இப்போ இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். இது என்னவென்றால், இயேசு என்ற பெயர் அவர் என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில பிறந்தாரோ
அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, எப்படி அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாம் எப்படி இருந்ததோ, அவருடைய வாழ்க்கையையே, முழு வாழ்க்கையையும் அந்த பெயர் அங்கு அடையாளப்படுத்துகிறது. இயேசு என்ற பெயர் இந்த முழு மனுக்குலத்தையும் மீட்டு ரட்சிப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் ஆதாமிலே பாவத்திலே விழுந்து போன எல்லா மனுக்குலத்தையும், எல்லா ஜனங்களையும், ஒரு சிறு கூட்டத்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற உலகத்திலே நாம் பார்க்கும்போது சுமாராக ஒரு 31 இல்லை 32% இருக்கலாம். அவர்களை மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் மீட்டு ரட்சிப்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை அந்த பெயர் அடையாளப்படுத்துகிறது. அப்படியே அவருடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. ஒரு பாவம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருந்தது. உலகத்திலே பாவிகள் மத்தியிலே இருக்கிறார். அநேக பாவ காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கிறது. ஆனால் அவர் பாவமில்லாதவராக அவர் வாழ்ந்தார். இந்த வாழ்க்கை கூட இயேசு என்ற பெயரில் அடங்கி இருக்கிறது. அப்படியே அவருடைய மரணம் இருந்தது. எல்லாரையும் போல அல்ல, அவருடைய மரணம் வேறு விதமாக இருந்தது. அவரே முன் வந்து மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய மரணத்தின் நேரத்தில் அங்கே இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அங்கே தீர்ப்பு கொடுக்கிற அந்த பிலாத்துவுக்கு முன்பதாக, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அப்படியே இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் வரமாட்டார்களோ? அப்படி வர முடியும். தேவனே அவரை அந்த மரணத்துக்கு, இந்த உலகத்தை மீட்டு ரட்சிப்பதற்கு ஈடு கிரயமாக கொடுப்பதற்கு தேவன் அங்கு சித்தம் கொண்டதுனால அவருடைய மரணம் கூட அங்கே நடந்தது. அதனால அவருடைய மரணம் கூட ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. அதனால இயேசு என்ற வார்த்தை என்பது அவருடைய முழு ரட்சிப்பின் திட்டத்தை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதுதான் அங்கே 1:21 மத்தியில் நம்ம படிக்கும்போது, ஒரு கன்னிகை படிங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பார்த்தீங்களா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருடைய முழு வாழ்க்கை முழுவதையும் அடையாளப்படுத்துகிறதாக அந்த இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டது. அதே சமயத்துல பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி மூலம், அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இதற்கு இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், இம்மானுவேல் என்கிற அந்த ஒரு வார்த்தை, இம்மானு ஏல், ஏல் தான் வர வேண்டும், வேல் அல்ல. ஏல் என்றால் தேவனை அடையாளப்படுத்துகிறது. இம்மானு என்றால் அது வித் அஸ், தேவன் நம்மோடு என்கிறதாக அதன் பொருளாக இருக்கிறது. காட் இஸ்
with us. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் இதன் பொருளாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் நம்மோடு இருப்பதால் அவர் தமது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இது குறித்து நம்ம வசனம் கூட படிக்கும் போது யோவான் 3:16 தேவன் நம்மை நேசித்ததினாலே அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் நம்மை ரட்சிக்க சித்தம் கொண்டார். இப்போ தேவன் இந்த மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு சித்தம் கொண்டதினாலே தம்முடைய குமாரனை அனுப்பினார். அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தமாக இருக்கிறது. படிங்கள் 3:16 யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பார்த்தீங்களா? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் முன்னதாக இந்த உலகத்தை மீட்டு ரட்சிக்க சித்தம் கொண்டு இந்த உலகத்தின் மேலே எல்லா ஜனங்கள் மேலே அன்பு கூர்ந்தார். அதனால தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இன்னும் 1 யோவான்ல நீங்கள் படிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல தேவன் நம்மை முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் அவரிடத்திலே அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பார்த்தீங்களா? நாம் படிக்கும்போது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினார். அப்ப நம்மை ரட்சிப்பதற்கு தேவன் முன்னதாக சித்தம் கொண்டார். அவர் சித்தம் கொண்டதுனால தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி குமாரன் மூலமாக இந்த உலகத்தை மீட்டு ரட்சிக்கிறார். இதுதான் அங்கே தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல். ஏல் என்றால் தேவன், இம்மானு என்றால் with us. God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். அங்கே நாம் பார்த்தோம், இயேசு என்றால் அவருடைய முழு வாழ்க்கை, இந்த ரட்சிப்புக்கு அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார், அவருடைய மரணம் எல்லாவற்றையும் அடையாளப்படுத்துகிறது அந்த இயேசு என்ற நாமம். அப்படியே இங்கே இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருந்து அவருடைய குமாரன் மூலமாக நம்மை மீட்டு ரட்சிக்கிறார். இதுதான் இந்த வார்த்தை. இதுல எந்த விதமான குழப்பமில்லை. தேவன் முன்னதாக நம்மை நேசித்தார். அதனால அவர் குமாரனை தந்து குமாரன் மூலமாக உலகத்தையே மீட்டு ரட்சிக்க அவர் சித்தம் கொண்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் போது இதுல இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். அதுலயே அப்போஸ்தலர் 4:12 அங்கே சொல்லும் போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த பூமியில இந்த உலகத்தை மீட்டு ரட்சிக்க, பாவத்துக்கு பரிகாரம் செய்ய இன்றைக்கு உலகம் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள், புண்ணிய நதிகளிலே நீராடுகிறார்கள், மலைகளுக்கு போகிறார்கள், இப்படி பலவித முயற்சிகள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட இந்த பூமியில வேறு எந்த ஒரு
நாமம் கொடுக்கப்படவில்லை. இதை மிகவும் தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது, படியுங்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அநேக நாமங்களை நம்பி உலக ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார். அவைகள் இந்த சாத்தானுடைய ஒரு வஞ்சனையாக இருக்கிறது. கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் சாத்தானுடைய வஞ்சனை எப்படி இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். சாத்தானை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமத்தில் முதலாவது அங்கே ஏவாளை வஞ்சித்தான். அங்கே நாம் படிக்கும்போது ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அந்த சர்ப்பத்தின் ரூபத்துல சாத்தான் இந்த மனுக்குலத்தை விழும்படியாக வஞ்சித்து ஏமாற்றி இந்த பாவத்துக்குள்ள மனுக்குலத்தை கொண்டு வந்தான். அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். மத்திய யோவான் 8:44 அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். இப்படி இந்த நாளிலே வேறு 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 நாமங்களை சொல்லி மக்களை, உலகத்தில் உள்ள அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். இந்த வஞ்சனைக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு என்கிற நாமமே அல்லாமல் இந்த வானத்துக்கு கீழே நாம் ரட்சிக்கப்பட வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. இன்னொரு வசனம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 4:20 அதுக்கு முன்ன வசனங்களில நீங்க படிக்கும் போது அநேக மனுஷர் கைகளினாலே செய்யப்பட்ட விக்கிரகங்களை குறித்து பேசிக்கொண்டு வரும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அந்த ஒரு சென்டென்ஸ் படியுங்கள். அவன் 44:20 அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்மாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். பார்த்தீங்களா? அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தியது. இந்த வார்த்தை இதனுடைய ஒரு நல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்வதற்கு பாருங்கள், இன்னொரு மொழிபெயர்ப்புல அவன் செய்வது சாம்பலை தின்பதற்கு சமமானது. மேல வசனங்களில நம்ம படிக்கும் போது வேறு வேறு கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் அவைகளை செய்து தொழுது கொள்ளுகிறவர்களை பற்றி பேசப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை சொல்லும் போது அவன் செய்வது சாம்பலை தின்பதற்கு சமமானது. ஏமாறி அவன் சிந்தனைகள் அவனை வழிவிலக செய்கின்றன. இன்றைக்கு உலகத்தில மெஜாரிட்டி ஜனங்கள் இப்படியாக ஏமாற்றப்பட்டவர்களாக வழி விலக்கி வேறு 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 நாமங்களை தொழுது கொண்டு தங்களை ஒடுக்கி அவர்கள் உபவாசிப்பார்கள். அவர்கள் பல விதத்திலே தங்களை ஒடுக்குவார்கள். அப்படி கீழ்ப்படுத்தி தங்கள் பாவம் போகுமா என்று பிரயாசம் எடுக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது தெளிவாக, இயேசு என்கிற நாமமே இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட வானத்துக்கு கீழே வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படாது. இது முதலாவது ஒரு காரியம். இயேசு என்ற வார்த்தைக்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இரண்டாவது,
காரியம் லூக்கா 2:10 எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். தூதர்கள் மூலமாக. இது பரலோகத்தின் ஒரு செய்தி. பரலோகத்திலிருந்து எல்லா மனுக்குலத்துக்கும் ஒரு நல்ல செய்தி கொடுக்கப்படுகிறது. எல்லா மனுக்குலத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷம் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் பாருங்கள், இந்த வார்த்தை சொல்லி இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த உலகத்திலே சந்தோஷம் இருக்கிறதா என்றால் இல்லை, சமாதானம் இல்லை. பல தேசங்களில யுத்தங்கள், தீவிரவாதங்கள், வியாதிகள், மரணங்கள், துக்கம், பலவிதமான பிரச்சனை. ஏன்? அவர் பிறந்த இடத்திலேயே இஸ்ரேல் தேசம், அங்கே என்றைக்கு யுத்தம், என்றைக்கு அங்கே கலகங்கள், பிரச்சனைகள், சமாதானம் இல்லை. அது இப்படி என்றால் இது எப்போ வரும்? பரலோகத்திலிருந்து தூதர்கள் மூலம் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி எப்பொழுது நிறைவேறும்? முழு மனுக்குலத்துக்கும் எப்போது சந்தோஷம் வரும் என்பதை குறித்து நாம் சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த உலகத்துல துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள். அநீதியாக பொருட்களை சம்பாதிக்கிறவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்படியே ஏழை எளிய மக்கள், ஒரு வகுப்பார் ரொம்ப உயர்ந்த நிலைமையில இருக்கிறார்கள், இன்னொரு வகுப்பார் ரொம்ப கீழே லோ லெவல்ல, அன்றாடம் புசிப்பதற்கே நிலையில்லாத ஒரு சூழ்நிலை. இப்படியாக இருக்கும்போது எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல இந்த தீமையான காரியங்கள் எல்லாம் நீக்கப்படுகிற காலம் வருகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் காரியங்கள் வரப்போகிறது என்று பேசப்படுகிறது. 11ஆம் அதிகாரத்துல பாருங்கள், 1-3 வசனங்களை நாம் படிக்கும் போது அங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த முதலாவது பிறப்பை குறித்து அங்கே பேசப்படுகிறது. பேசிக்கொண்டு அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்ப்பு செய்யாமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து என்று சொல்லுகிறார். நீதி நியாயத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வசனம் 4ஆம் வசனம் படியுங்கள். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதியின்படி நியாயத்தின்படி தீர்ப்பு செய்வார். நடுநிலையோடு ஏழையோரின் வழக்கை விசாரிப்பார். துன்மார்க்கரை சங்கரிப்பார். 5ஆம் வசனம், நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். பார்த்தீங்களா? அவர் அப்படி நீதியாக நடப்பார். இது எப்பொழுது ஆகும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அது அப்படியாக இருக்கும். 1ஆம் வருகையில அவர் பாடுபடுகிறவராக உலக எல்லா ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டவராக காயப்பட்டு தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவராக வந்தார். ஆனால் 2ஆம் வருகையில அவர் ராஜாதி ராஜாவாக
பராக்கிரமம் உள்ளவராய் பிதாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அதிகாரத்தோடு இந்த பூமியிலே வந்து ஏழை எளிய மக்களுக்கு நீதி செய்கிறவராக, துன்மார்க்கரை சங்கரிக்கிறவராக அவர் வருவார். இதை குறித்து இன்னொரு வசனம், சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள், 7-9 சங்கீதம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பார்த்தீங்களா? துன்மார்க்கரை நெருக்கப்படுகிற 9 சங்கீதம் 9. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து ஜனங்களுக்கு செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இங்கே நாம் படிக்கும்போது அவர் நீதி செய்கிறவராக, அதே சமயத்துல அநீதியிலே துணிந்து நடக்கிற ஜனங்களுடைய அவர்களை தண்டிக்கிறவராக, அவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறவராக வருவார் என்று நாம் படிக்கிறோம். 5ஆம் வசனம். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டார். பார்த்தீங்களா? துன்மார்க்கரை அங்கே சொல்லும்போது என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டார். இன்றைக்கு துன்மார்க்கர்கள் நன்றாக செழித்து வளர்க்கிறார்கள், அநீதி செய்கிறவர்கள். அதே நீதியில நடக்கிறவர்களுக்கு அநேக கஷ்டங்கள். இவையெல்லாம் அந்த நாளிலே மாறி போகும். நீதி செழித்து வளரும், துன்மார்க்கருக்கு தண்டனை வரும். அப்பொழுது ஒரு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இது குறித்து ஆதியாகமத்திலேயே கூட முதலாவது ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:15 ஸ்திரீயின் வித்து இந்த சாத்தானின் தலையை நசுக்கி போடும் என்று முதலாவது வேதத்துல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துன்மார்க்கமான, அநீதியான, எல்லா தீமையான காரியங்கள் அந்த சாத்தானால் வருகிறது. அதுதான் அங்கே சொல்லப்பட்டது. ஸ்திரீயின் வித்தால் சாத்தானின் தலை நசுக்கப்படும். அந்த ஸ்திரீயின் வித்து யார் என்று நாம் பார்க்கும்போது, நாம் கலாத்தியர் 4:5 அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. ஸ்திரீயின் வித்தாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் படிங்களா தரிசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பார்த்தீங்களா? ஸ்திரீயின் வித்தாக ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த ஒரு வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறுகிறது. முதலாம் வருகையில ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராய், கன்னியினிடத்தில் பிறந்தவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். வந்து அவர் பாடுபட்டு மரித்து போய்விட்டார். இன்றைக்கு 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் தீமைகள் குறையவில்லையே, சாத்தானின் தலை நசுக்கப்படவில்லையே என்றால் அது எப்பொழுது நசுக்கப்படும்? இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரோமர் 16ஆம் அதிகாரத்துல அந்த சாத்தான் தலை நசுக்கப்படும் சீக்கிரத்திலே என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 16:20 படியுங்கள்.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சீக்கிரத்திலே சாத்தானின் தலையை நசுக்கி போடுவார். அப்படி என்றால் இன்னும் நடக்கவில்லை, நசுக்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து உயிர் தெழுந்து போய்விட்டார். ஆனால் சாத்தானின் தலை நசுக்கப்படவில்லை. அது எப்பொழுது நசுக்கப்படும் என்றால், பாருங்கள், இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த ஸ்திரீயின் வித்து என்று சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலையாகவும் சரீரமாக ஒரு சபை வகுப்பார். ஒரு எண்ணிக்கை வேதத்திலே கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது, 1,44,000 பேர். அந்த எண்ணிக்கை பூரணமாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்து ஸ்திரீயின் வித்து பூரணம் அடையும். தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமை ஆகிவிட்டார். இந்த சரீர வகுப்பார் முழுமை அடைய வேண்டும். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். முழுமையாக சரீரம் என்றால் சபையை அடையாளப்படுத்துகிறது. சபைக்கு தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. இதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20 நீங்கள் படித்தால் தெரியும். 23 மாத்திரம் படியுங்கள். எபேசியர் 1. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பார்த்தீங்களா? அங்க மேல படிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வல்லமை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் இந்த பூமியிலே அவர் பாடுகளை சகித்து உலகத்தின் மீட்புக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்ததினால எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை பெற்றுக்கொண்டார், பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்தார் என்று சொல்லிக்கொண்டு இந்த சபைக்கு தலையாக அவர் இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல கூட கொலோசியர் 1:15-18 நீங்கள் படிக்கும் போது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. போதும். அதாவது 17 படிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. எல்லாம் அவருக்குரியது, அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமை எவ்வளவு மேன்மையானது. அவரை இந்த சரீரமாகிய சபைக்கு தலையாக வைத்திருக்கிறார். 18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். பார்த்தீங்களா? அப்போ சரீரமாகிய சபை பூரணம் அடையும் போது, பூரணம் அடைந்து அந்த தலையாகிய இயேசு கிறிஸ்துவோடு சேரும் போது இந்த தீமைகள் எல்லாம், இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். உலகத்திலே சமாதானம் உண்டாகும். நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய லிட்ரலாகவே நம்முடைய சரீரத்துக்கு தலை பிரதானம் இல்லையா? நம்முடைய தலைதான் நமக்கு பிரதானம். தலைதான் எல்லா காரியங்களையும் நம்மள இயக்கி கொண்டிருக்கும். தலையின் உத்தரவுல தான் நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு
நம்முடைய தலை நமக்கு உத்தரவு போட்டதுனால நம்ம கூடி வந்திருக்கிறோம். அப்படியே நமக்கு தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் சரீரமான ஒரு வகுப்பார். அந்த சரீர வகுப்பார் எப்போதும் தங்கள் தலையை அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டிருப்பார்கள். அந்த தலையாகி இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலும் கீழ்ப்படிவார்கள், முற்றிலும் கீழ்ப்படிவார்கள். அதனால நம்ம வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சபை வகுப்பார் சிறுச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்துல இந்த சமாதானத்தை கொண்டு வருவதற்கு ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும் போது அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பார்த்தீங்களா? அந்த சரீர வகுப்பார் தான் தலையாகி கிறிஸ்துவோடு சேர்ந்து 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே அங்கே தூதன் மூலம் சொல்லப்பட்ட மிகுந்த சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். அவர்கள் தலை துண்டிக்கப்பட்டவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அவர்களுடைய தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார். இப்ப நமக்கு அப்படி இருக்குதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையாக இருக்கிறாரா? நம்முடைய தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தால் அவருடைய விருப்பத்தை மாத்திரமே நாம் செய்வோம். நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாம் நடக்க மாட்டோம். அவர் நம்மை போதிப்பார், உணர்த்துவார், நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நம்முடைய ஜெபம் கூட எப்படி இருக்கும் என்றால், உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கள் என்பதாக இருக்கும். சங்கீதங்களிலே நாம் படிக்கும் போது தாவீது அப்படித்தான் ஜெபிக்கிறார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். பார்த்தீங்களா? உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும். நீரே என் தேவன், நீர் என்னை நடத்தும், என்னை ஆளுகை செய்யும். இதுதான் ஜெபமாக இருக்க வேண்டும். இல்லாமல் நம்முடைய சுய விருப்பத்தின்படி நாம் நடந்து கொண்டு எனக்கு கூட உதவி செய்யுங்க, துணையா இருங்க, அப்படி அல்ல. உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், என்னை ஆளுகை செய்யும் என்று அப்படியாக அந்த சரீர வகுப்பார், கிறிஸ்துவை தலையாக கொண்ட வகுப்பார், அவருடைய சித்தத்துக்கு தங்களை அப்படியே தாழ்த்துவார்கள், ஒப்பு கொடுப்பார்கள், சுயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களுடைய தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்படியே நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சபை வகுப்பாரை குறித்து. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்கள். நாம் அறிந்திருக்கிறோம் இந்த புத்தியுள்ள கன்னிகைக்கும் புத்தி இல்லாத கன்னிகைக்கும் வித்தியாசம் என்ன? எண்ணெய் இல்லை. புத்தியுள்ள கன்னிகை இடத்துல எண்ணெய் இருந்தது, புத்தி இல்லாத கன்னிகை இடத்துல எண்ணெய் இல்லை. எண்ணெய் நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியை அடையாளப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியின் அந்த வழிநடத்துதல்
அவர்களுடைய அந்த தேவ ஆவியின் அந்த கிரியைகள் நமக்கு தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை, இவைகள் இந்த கனிகளிலே நிரம்பி தங்கள் வாழ்க்கை அப்படியாக இருக்கும். தங்கள் கிரியைகளிலே அதை வெளிப்படுத்துவார்கள். இதுதான் சரீர வகுப்பார், புத்தியுள்ள மனவாட்டி. இப்படிப்பட்ட வகுப்பார் மாத்திரமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள். இந்த சபை வகுப்பார் பூரணமாக வேண்டும். இப்படியாக நாம் வாழ்கிறோமா? இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த பிறந்த நாள் இதை நாம் நினைவு கூறுகிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்முடைய தலையாக வைத்துக் கொண்டு அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடந்து வந்தால் அதுதான் இந்த நாளிலே நாம் கிறிஸ்து பிறப்பு என்று நாம் கொண்டாடுகிற அந்த ஒரு கொண்டாட்டத்தின் ஒரு அர்த்தமாக இருக்கும். இல்லாவிட்டால் அது ஒரு பொருளற்றதாக ஏதோ ஒரு கடமையாக செய்வது போல இருக்கும். அதனால அந்த பரிசுத்தவான்கள் அப்படியாக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள், ஆவின் கனிகளிலே நிறைந்திருக்கிறவர்கள், அவர்கள்தான் கிறிஸ்துவோடு நீதியாக இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள். அதனால நம்ம தானியேல் 7:27 கூட பரிசுத்தவான்களுக்கு அந்த உலகம், இந்த தேவனுடைய ராஜ்யம் ஆளுகைக்கு கொடுக்கப்படும் என்று நாம் படிக்கிறோம். அதை வார்த்தை கூட படியுங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். அந்த பரிசுத்தவான்களுக்குத்தான் அந்த ராஜ்யம். அவர்கள்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளுகை செய்வார். தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சரீர வகுப்பாராக இந்த பரிசுத்தவான். இந்த சரீர வகுப்பார் இப்பொழுதே பல விதத்திலும் பரீட்சிக்கப்பட்டு அநேக சோதனைகளை கொடுத்து பரீட்சிக்கப்பட்டு பாவமில்லாதவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, சுயநலமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட வகுப்பாராக நாம் இருந்தால் அதுதான் இந்த நாளில் பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதனால் நாம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசித்து அவரோடு கூட இருந்து நாம் ஆளுகை செய்ய போகிறோம். வல்லமை, அதிகாரம் கொடுக்கப்படும் இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு. வேதத்தில் நாம் படிக்கிறோம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26, 27 நாம் படிக்கும் போது அங்கே ஜாதிகள் மேல் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இரும்பு கோலால் ஆளுகை செய்வார்கள். துன்மார்க்கரை அங்கே மண்பாண்டத்தை போல உடைப்பார்கள் என்று சொல்லப்படுகிற வசனம் 2:26, 27. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிண்டத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நறுக்கப்படுவார்கள். இருப்பு கோலால் அதிகாரம் அவர்களுக்கு. துன்மார்க்கர் மண்பாண்டங்களைப் போல உடைக்கப்படுவார்கள். நீதி நிலைநாட்டப்படும். இன்றைக்கு அப்படி அல்ல. பார்த்தீங்களா? அநீதிக்காரர்கள் ஆளுகை செய்கிறார்கள். நீதித்துறையிலே அநீதியை கண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீதி இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சி வரும்? அதில் அந்த நாட்களிலே
அந்த பரிசுத்தவான்கள் இன்றைக்கு அநேக சோதனைகளுக்குள்ளாக்கப்பட்டு உண்மையுள்ளவர்களாக பரீட்சிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய ஆளுகையில அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். அவர்கள் நீதியாய் ஆட்சி செய்வார்கள். அதனால கட்டளைகளை மீறி நடக்கும் போது அவர்களுக்கு தண்டனை வரும். யாராக இருந்தாலும் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்களே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. இப்ப நீங்கள் சங்கீதத்துல பாருங்கள், 89ஆம் அதிகாரம் 31, 32 அங்கே நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். 89 சங்கீதம் 31, 32. என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் கண்டிப்பேன். பார்த்தீங்களா? மிலாறு என்றால் பிரம்பு, அடி உலம். பார்த்தீங்களா? தீமை செய்த உடனே அடி. இன்னும் அதுக்கு மேல போனா பாருங்கள், கசை என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? துணிந்து நடக்கிறவர்களை வாதைகளினால். வாதை, இங்கே கசை என்று இன்னொரு மொழிபெயர்ப்புல. முதல்ல தண்டனை, அதுக்கு மேல போனா இன்னும் அதிகமான தண்டனை. அப்படியே அங்கே தண்டனை வரும். துன்மார்க்கர் அங்கே தண்டிக்கப்படுவார்கள். அப்பொழுதே சந்தோஷம் வந்து விடுமே. பாருங்கள், சங்கீதத்துல 72ஆம் சங்கீதத்துல அங்கே நீதி செய்கிறவர்கள் செழித்து வளருவார்கள் என்று சொல்லப்பட்டு 7, 8. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். பார்த்தீங்களா? நீதிமான் செழிப்பான். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் அவர் விசாரிப்பார். நீதியோடு ஆளுகை. உலகத்திலே நீதி இருந்தாலே சமாதானம் வந்துவிடும், சந்தோஷம் வந்துவிடும். அதனால அந்த நாட்களிலே அப்படி இருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை. அந்த நாட்கள் வருகிறதாக இருக்கிறது. அப்போ நீதி செய்கிறவர்கள் செழிப்பார்கள். இன்றைக்கு துன்மார்க்கர் செழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே துன்மார்க்கர் தண்டிக்கப்படுவார்கள். துன்மார்க்கர் பயப்பட வேண்டும். எல்லாரும் நீதி செய்தாக வேண்டும். அதனால பாருங்கள், ஏசாயா 32ஆம் அதிகாரத்துல நான் முடிக்க போறேன். 1, 2 வசனங்களிலே இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுகிறார். படிங்கள் ஏசாயா. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். பார்த்தீங்களா? இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். அந்த ராஜா தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ராஜாதி ராஜாவாகவும் சபை வகுப்பார், ராஜாக்களாகவும் நீதியாக ஆளுகை செய்வார்கள். அப்படியே பிரபுக்களும் அங்கே நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். இதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரபுக்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பிருந்த எல்லா பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்கள், ஆதியாகமத்திலே என்று சொல்லப்பட்ட ஆபேல் முதற்கொண்டு வருவார்கள். இந்த பூமியை நீதியாக அங்கே துரைத்தனம் பண்ணுவார்கள். இந்த பூமியில அவர்கள் ராஜாக்களாக அங்கே பிரபுக்களாக இருந்த ஆளுகை செய்வார்கள். இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 45, 16 பல நேரங்களில் நாம் சொல்லி இருக்கிறோம். ஏசாயா 1:26 கூட தேவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாருங்கள், காற்றுக்கு ஒதுக்காக இருப்பார்கள், பெருவெள்ளம் வரும்போது அதற்கு புகலிடமாக இருப்பார்கள், வறண்ட நிலமாக இருந்தால் அதற்கு நீர்க்கால்களாக இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு வறட்சியினால கஷ்டம் வருது, பெருவெள்ளத்தினால சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வருகிறது, பெரும் புயல், இவைகள் எல்லாம் நம்மை சேதப்படுத்துகிறதா இருக்கிறது. அன்றைக்கு அப்படி அல்ல. எல்லாம் தேவ சித்தத்தின்படி ஏற்ற நேரத்திலே மழை பெய்யும்.
ஏற்ற நேரத்துல புயல் வேண்டாம், தென்றல் அடிக்கும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும். இப்படிப்பட்ட ஒரு சமாதானமான ஒரு காலம், ஒரு மிகுந்த சந்தோஷம் உள்ள காலம். அதனால ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல கூட மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், அப்படிப்பட்ட காலம் வருகிறது என்று. ஏசாயா 35 எத்தனை 4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு கேட்பாங்க, இயேசு வருவாரு, வந்து சமாதானம் கொடுப்பாரு, வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி வருவா. எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. மனம் பதறுகிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதிருங்கள், உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்ட வருவார், பதிலளிக்க வருவார், உங்களை ரட்சிப்பார். அதனால இதை குறித்து நம்ம நிறைய வசனங்கள் இருக்கிற வெளிப்படுத்தல் 21 நீங்க 4-5 வசனங்களிலே நீங்கள் 3 நாள்ல படிக்கும் போது, மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், எல்லாருடைய கண்ணீரையை துடைப்பார். அந்த வசனம் மாத்திரம் படிங்க. 4. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற வியாதி, துக்கம், அநீதி, தீமைகள் ஒண்ணுமே இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்படிப்பட்ட காலம் வருகிறது. இன்னைக்கு துன்மார்க்க ரொம்ப யோகியன் மாதிரி வெளிச்சம் போட்டு நடப்பாங்கல்ல, எல்லாருக்கும் முன்பாக நல்லவன் போல நடித்து கொண்டிருப்பான். அப்படி அல்ல, அந்த நாட்களில் நீதிமான் செழிப்பான், முந்தினவைகள் எல்லாம் மறைந்து போகும். ஏசாயா 65:17 நீங்கள் படித்து பாருங்கள். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லா நீதிகள், எல்லா தீமையான காரியங்கள், மன நோவு, துக்கம், குறைவுகள், ஏற்றத்தாழ்வு, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை, அநீதி, நீதியா வாழ்ந்த கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும். வியாதி இல்லை, மரணம் இல்லை, அதனால துக்கம் இல்லை. அப்படிப்பட்ட மிகுந்த மகிழ்ச்சி ஆகிய நாள் வருகிறது. இதைத்தான் அன்றைக்கு இயேசு பிறந்த போது பரலோகத்தின் செய்தியாக லூக்கா 2:10 இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் இன்றைக்கு நாம் அறிவிக்க வேண்டும். அதுல என்ன தொடர்ந்து படிக்கும் போது 13-14 கூட படியுங்கள். அந்த சனமே பரமசேனை திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பார்த்தீங்களா? பெருங்கூட்டமான தூதர்கள் பரலோகத்தில் இருந்து வந்து இப்படியாக பேசி இருக்கிறார். பார்த்தீங்களா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர்கள் மேல் பிரியம். இன்னைக்கெல்லாம் போட்டி, பொறாம, எரிச்சல், கோபம் மெல்ல நீங்கி போ. மனுஷர் மேல் பிரியம், சமாதானம், தேவனுக்கு அதனால மகிமை வரும். அப்படிப்பட்ட காலங்கள் வருகிறதாக இருக்கிறது. கடைசியாக நான் ஒரு வசனம் படித்து முடிக்கிறேன். அதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் பெரிய தேவ கோபம், உலகம், இந்த தீமையான உலகம் அழியும்படியாக, அநீதி நிறைந்த உலகம் அழியும்படியாக வருகிறதா இருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. இவைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும்.
அதை தந்த வசனம் சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு நமக்கு இதுதான் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவரை நாம் தலையாக கொள்ள வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்க வேண்டும். ஆவியின் கனிகளை நம்மிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த கனிகளினாலே நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நாம் இந்த நாளில் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பொருள் உள்ளதாக இருக்கும். இந்த வார்த்தைகளை மீண்டுமாக கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம சிறு பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிகளை கூட பார்க்க. God bless you. Amen.